சிவாஜியுடைய வாழ்க்கையில எம்.ஆர். ராதாவுடைய பங்கு மிகப்பெரியது. ஆனால் எங்கள் கம்பெல்லாம் இருந்தாருங்க. ஆமா. ஆனால் அப்போல்லாம் மிகப்பெருசு. 2 விஷயம்ண்ணே. வளர்ந்த 18, 20, 21 வயசுனா இராணுவத்துக்கு அனுப்புவாங்க. ஏன்னா 3 வேளை சோறு கிடைக்கும். கரெக்ட். ஏதோ சம்பளம்ன்ற பேரில் அனுப்பலாம். கரெக்ட். சின்ன பிள்ளைங்களா இருந்தால் நாடக கம்பெனியில் சேர்ப்பாங்க. ஏன்னா குழந்தை சம்பளம் தர மாட்டாங்க. 3 வேளை சோறாக கிடைக்குமே அனுப்புவாங்க. கரெக்ட். அப்படி தான் சிவாஜியை நம்ம கம்பெனிக்கு வந்தார். ம். அப்படியும் சேர்த்த உடனே எங்கள் பாட்டி பாருங்கள் அவர் வித்தியாசத்தை. எங்கள் பாட்டி பெரிய பாட்டி இருக்குல்ல, சரஸ்வதி அம்மா, அவங்கள வந்து டேய் சரசக்கா எப்படிடா இருக்காங்க அன்னு கேட்பார் சிவாஜி அண்ணன். அப்போ நினச்சா சீனியர் போட்டுக்கோங்க. ம். தனம் எப்படிடா இருக்கு கேட்பார். அப்போ தண்டாவா எங்கள் பாட்டி சின்ன பாட்டி இது சிவாஜி வயசோட 5 வயசோட சின்ன வயசு போட்டு. ஏன்னா அதிலே கண்டுபிடிச்சிடலாம், ரெண்டுமே அக்கான்னு சொல்ல வேண்டியது. ஏன் சரசக்கா தனன்றாரு. அப்போ இவர் பெரியவங்க இவர் சின்னவங்க போட்டுருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அவர் எங்கேயோ இருக்கார், கேட்கணும் அவசியம் இல்லைல்ல. என்னடா வாசு மவனே நான் போய் நிற்க மாட்டேன் பக்கத்தில். ஐயோ தள்ளிதாடா ரசிக்கிறதான் என்ன செய்யுதுலாம் வந்து தெய்வ பிறவிகிறவங்களாம். அவரோட ஃப்ரேமில் நின்று நடித்தேன், டைலாக் பேசினேன், அது ஒரு பெருமை. ரஜினி சாரோட நடித்தேன், அது ஒரு பெருமை. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.